வணக்கம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். எல்லாம் வல்ல ரிஷிகளுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாழ்வியல் ரீதியான ஜோதிட ஆலோசனைகளிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய நவீன யுகத்திலே திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்தினுடைய தாத்பரியம் வாழு நல் மக்களை பெற்று என்று ஆண்டாள் தன்னுடைய பாவையிலே குறிப்பிடுகிறாள். ஆனால் பண்டைய காலத்திலே, அதாவது குறிப்பாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோதிட திருமண பொருத்தங்கள் பார்க்க வரும்போது, மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ குழந்தை பாக்கியம் எத்தனை என்று கேட்ட காலங்கள் உண்டு. அப்படியான காலங்கள் தொன்று தொட்டு வந்து இன்றைக்கு அந்த கேள்விகளே மருகி போய்விட்டது. காரணம் டெஸ்ட் டியூப் பேபி, செயற்கை முறை கருத்திருப்பு. பல திருமணமான தம்பதிகள் திருமணம் நிகழ்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் குழந்தை பாக்கியம் அமையவில்லாமல், இயற்கையாக அமைய முடியாமலும், இப்படியான வேதனையுடன் நம்மிடத்திலே ஜோதிடத்தில் ஆலோசனைக்காக வருகிறார்கள். இப்பேற்பட்ட தம்பதிகள் இன்று மிக மிக அதிகம். நண்பர்களே, புத்திரபாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேரு, சந்தான பிராப்தி என்பது இன்றைய வாழ்வியல் சூழலிலே இயற்கையாக தவறிவிட்டால் செயற்கை முறையிலே அந்த கருதரிப்பு என்பது ஏதோ ஒரு எளிதான விஷயம் மாத்திரமல்ல, மிக மிக கடினமான ப்ராசஸ். அதீதமான பொருட்செலவும் மன உளைச்சலும், அதிலே அவதிப்படுபவர்கள் தம்பதிகள் மிக மிக அதிகம். அவர்களுக்கான ஒரு வாழ்வியல் ஆலோசனை இந்த ஒரு வீடியோவில் சந்தான பிராப்தி, இதற்கான கணித முறை, ஜோதிடத்தினுடைய அம்சத்திலே எந்த பாவத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு குழந்தை உண்டா இல்லையா, செயற்கை முறையா இயற்கை முறையா, எப்போது அந்த விதமான முறை விஷயங்களை நாம் உட்படுத்தி கொண்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பன போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யலாம். சந்தான புத்திர பிராப்தி என்பது ஒரு தலையாய பிரச்சனை. இது ஏதோ ஒரு கிரகத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது இல்லை. ராசி சக்கரம் நமக்கெல்லாம் தெரியும். பிறந்த காலத்திலே கிரகங்கள் அந்த பிறந்த நேரத்திலே கோச்சாரத்திலே உள்ளக்கூடிய ராசி மண்டலத்தினுடைய அம்ச சக்கரம் தான் ராசி சக்கரம். ஒவ்வொருவருக்கும் லக்னம் வேறுபடும், சந்திரனுடைய ரீதிகள் வேறுபடும். அப்படி திதிவார நட்சத்திர யோக கரணங்களிலே குறிப்பிட்ட லக்னத்திலே பிறந்தவர்கள், குறிப்பிட்ட ராசியிலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே விதமான பலன்கள் அமைவதில்லை. பூர்வ ஜன்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன வினஷ்யதி ருணாரபந்த ரூபேன பசுபதி சுதாலயன்னு இந்த ஒரு தோஷங்கள் தம்பதிகளுடைய பூர்வ ஜென்ம வாசனையினாலே சேரக்கூடிய அந்த கடனாலே அவர்களுடைய தன்மையிலே உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் வியாதியாக வெளிப்பட்டு குறைபாடுகளாக வெளிப்பட்டு நிற்கிறது. அதிலே இந்த புத்திரபாக்கியம், புத்திர பிரதிபந்தக தோஷம் என்று இதனை தீர்மானிக்கிறார்கள். சப்தாம்சம் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு. இந்த ராசியினுடைய 30 டிகிரிய 7 பாகமாக பிரிக்கிறது. அந்த 7 பாகமாக பிரிக்கக்கூடிய கணிதத்திற்கு பேரு சப்த அம்சம். சப்த என்றால் 7, அம்சம். அந்த ராசியினுடைய 30 டிகிரி 7 அம்சமாக பிரிக்கும் போது அதுல எந்த அம்சத்திலே கிரகங்கள் எந்த பாகையிலே நிற்கிறது, அப்போ ஜனனகால சக்கரத்திலே ராசி மண்டலத்திலே ராசியினுடைய புத்திரகாரகனாகப்பட்ட 5ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி மற்றும் இயற்கையான சுபகிரகமான புத்திரகாரக கிரகமான குரு, இவர்கள் ராசி சக்கரத்திலே எந்த ராசியிலே எந்த டிகிரி ஸ்புடத்திலே இருக்கிறார்களோ
அவர்களை சப்தாம்சத்திலே பிரிக்கும் போது 7 பாகங்களிலே எந்த அம்சத்திலே இருக்கிறார்களோ அதை வைத்து ஆணுக்கு பீஜப்படம் எப்படி, பெண்ணுக்கு க்ஷேத்ரஸ்படம் எப்படி என்கின்ற ஒரு கணக்கிலே தீர்மானிப்பதுதான் சப்தாம்சம். இந்த சப்தாம்ச கணிதத்தின் முறையிலே இதில் வரக்கூடிய தோஷங்கள், அதற்கான பரிகாரங்கள், உண்மையிலே இந்த சந்தான பாக்கியம் எப்படி அமைகிறது என்பதைத்தான் ஜோதிட கணிதத்துடன் நடைமுறை அனுபவத்துடன் நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். ஏன் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு கணித முறையிலே சப்தாம்சம் மிக முக்கியமானது. ராசி ஜாதகத்திலே சந்தான யோகம் இருக்கிறது, புத்திரபாக்கியம் வழி ஏற்படக்கூடிய அமைப்புகள், அதிலேயே புத்திரதோஷம் எல்லாமே நமக்கு தெரிந்துவிடும். சில பேருக்கு புத்திரபாக்கியம் இருக்கிறது என்கின்ற ஒரு கணக்கு வந்து விட்டது பாசிட்டிவா, ஆனால் தடை ஏற்படுகிறது, கைகூடவில்லை. அப்படிங்கிறப்போ எப்ப கிடைக்கும், எந்த அளவுக்கு தாமதமாகும், தடையா, மருத்துவ வழியா, இயல்பான முறையா என்பதை தீர்மானிப்பது சப்தாம்சம் தான். இந்த இடத்துல இந்த ஒரு கோல்டன் ரூலா நம்ம என்ன சொல்லணும்னா, புத்திரபாவா is seen in ராசி, but புத்திர பலம் is confirmed only in the chart of D7. ஸோ சப்தாம்ச கணித நாடினுடைய பிரீஃபான அடித்தளம் என்னன்னா, ஒரு ராசி வந்து 30 டிகிரி, இதை 7 பாகமா பிரிக்கிறப்போ 4 டிகிரி 17 மினிட்ஸா வந்து நமக்கு கிடைக்கிறது. இது 7 பாகமா பிரிக்கிறது. எப்படின்னா, க்ஷரா க்ஷீர ததி ஆஜ்ய இக்ஷு மது ஜலாஹா அப்படின்னு 7 பாகம். தமிழ்ல சொல்லணும்னா, அமிலத்தன்மையுடைய நீர் ஜரா, பால் சுவையுடைய நீர் பால் ததி க்ஷீரம், ததி தயிர் சுவையுடைய நீர் ததி, நெய் சுவையுடைய நீர் ஆஜ்யம், கரும்புச்சாறு சுவையுடைய பகுதிக்கு கரும்புச்சாறு இக்ஷு என்ற பெயர், தேன் கலந்த சுவையுடைய பகுதிக்கு பேரு மது, சுத்தமான தண்ணீருக்கான பகுதிக்கு பேரு சுத்த ஜலம். இந்த 7 பகுதிகள் க்ஷரா க்ஷீர ததி ஆஜ்ய இக்ஷு மதுஹு சுத்த ஜலைஹி, இந்த 7மே 7 விதமான தாதுக்களாக உடம்புல இருக்கா. அந்த 7 விதமான தாதுக்குள்ள எந்த பாகங்கள்ல ஒரு ராசியினுடைய எந்த பாகத்துக்கு இந்த 7 விதமான பாகங்களா பிரிக்கிறப்போ எந்த பாகத்திலே எந்த கிரகம் அந்த குணத்தோடு இருக்கோ, ஒத்தி போகிறதோ அது பலம் வாய்ந்தது. அந்த குணத்துக்கு ஒத்து போகாத கிரகம் பலவீனமான கிரகமா இருக்கு. அப்படி உடல் கர்மா பயோலாஜிக்கலான அந்த உடல் தன்மையில 2 உடல்கள் சேரும் போது சங்கம காலத்தில் ஏற்படக்கூடிய உயிரியல் ரசாயன மாற்றம் ஒரு கரு உற்பத்தி ஆகிறது. இந்த கரு உற்பத்திக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்போ இந்த 2 பேருடைய தம்பதியினுடைய ஜாதகம் 2மே அவசியம் இந்த கால்குலேஷனுக்கு. சந்தான புத்திர பாக்கியம் ஆணினுடைய ஜாதகத்திலே பீஜம் அப்படிங்கிற பேர்லையும், பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு க்ஷேத்திரம் அப்படிங்கிற அம்சத்திலையுமே இந்த 2ம் இணைந்தால்தான் அந்த குழந்தை ஏற்படும். அப்போ கணிக்க வேண்டிய 4 முக்கியமான அம்சங்கள்னா, ஆண் ஜாதகத்துல 5ஆம் பாவத்தினுடைய மத்தியஸ்படம், ஆணினுடைய பீஜஸ்படம் அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குருவினுடைய கால்குலேஷன். பெண்ணினுடைய 5ஆம் இடத்தினுடைய மத்தியஸ்படமானது க்ஷேத்திரஸ்படம்னு பேர். இது சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் குருவினுடைய பாகையினுடைய கூட்டுத்தொகை. இந்த பீஜஸ்படம் க்ஷேத்திரஸ்படத்தினுடைய கணக்குகள் தெரிந்தால்தான் இந்த புத்திரபாக்கியத்தினுடைய வாய்ப்புகள், இது நன்கு சரியா இணைந்தால்தான் சந்தான வாய்ப்பு திறக்கிறது. அப்போ இந்த புத்திரபாவம் பீஜஸ்படம் க்ஷேத்திரஸ்பட கணிதத்தின் பிரகாரம் ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசியா யாருக்கு அமைகிறதோ அதை வைத்து இதனுடைய பலம் பலவீனத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வரக்கூடிய அம்சத்தோடு கூடி சஷ்டியாம்சங்கிற D60 சார்ட்ல அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவுடைய கர்ம கடித முறைகள் இருக்கு. சில ஜாதகங்கள் எல்லாம் சரியா இருந்தும் சந்தான புத்திர பாக்கியம் அமையாது. ஒரு சிலர் வந்து செயற்கை முறையில கருத்தரிப்பு IVF IUF அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தரிப்பு முறைகளுக்கு 4-5 தடவை போயுமே அவர்களுக்கு அந்த கருமுட்டை தங்காது. இதற்கு காரணம் குருவினுடைய இஷ்டபலம் மிக குறைவு.
இங்கே முன்ஜென்ம கர்ம தடைகள் ஏற்படும். இந்த எந்த காலம் என்ன விதமான ரெமெடிஸை மேற்கொண்டால் முயற்சிகள் இந்த மூன்றுமே சேர்ந்தால்தான் மணிமந்திர ஔஷதகா அப்படிங்கிற விதத்துல அவர்களுக்கு பலன் ஏற்படுமா. அப்போ இந்த சப்தாம்சத்தை வச்சு சரியான கால முயற்சியில, டைம் எஃபர்ட்ல, எந்த தேதி எந்த காலம் எந்த விதமான திசை பலத்துல இயல்பான தம்பதியினுடைய முயற்சிக்கு சாந்தி முகூர்த்தம், நிஷேக முகூர்த்தம், சந்தான பிராப்திக்கான கூடுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டால் அது இயல்பா அவர்களுக்கான அந்த சூழல்களை வெற்றி கொள்ள செய்யும். இயல்பான முயற்சியில யாருக்கெல்லாம் தடங்கள் ஏற்படுகிறதோ அவர்கள் மருத்துவ முறையை நாடுறப்போ கண்டிப்பா ஒரு ஜோதிட ஆலோசனையை மேற்கொள்ள வேண்டும். நாம இப்போ மருத்துவ முறைக்கு போறோம். எந்த விதத்துல இந்த மருத்துவ முறை மேற்கொண்டால், எப்போது மேற்கொண்டால், என்ன மாதிரியான நேரங்காலத்தோட இதை அனுஷ்டானம் பண்ணால், எந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நமக்கு இது சித்தியாகும், குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஜோதிடரை நீங்கள் அழகினீர்களேன்னா, இந்த கால்குலேஷன், இந்த கேள்விக்கு பேஸாவே இந்த சப்தாம்சம் D7 உடைய பலம், ஒரு கிரகம் இந்த 7 பாகங்கள்ல க்ஷரா, க்ஷீர, ததி, ஆஜ்ய, இக்ஷு, மது, சுத்த ஜலை, அர்வணீச்சாக, ஷார இதி வதி சரஸ்வதி. கிரியேஷன் எனர்ஜி, பிரம்மாவனுடைய அந்த கிரியேஷன் சக்தி இந்த சரஸ்வதி கிட்ட இருக்கா. இந்த சாரசவதி சரஸ்வதி, இந்த சப்த ரசங்கள் கூடிய பாகம் உடல்ல பலமா இருந்தா தாது புஷ்டி. சப்தரசத்திலே ஒரு ரசம் குறைந்தாலுமே தாது புஷ்டி இல்லை. அப்போ ஒரு கிரகம் நிற்கக்கூடிய ரசம் எது, அந்த கிரகத்தினுடைய இயல்பான குணரசம் எது, இரண்டுக்கும் மேட்ச் ஆகும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் இப்படி இந்த பாவத்துல இயல்பான முறையில D7 சரியா இருந்தால் சப்தாம்சத்தினுடைய இறுதி கணித பலன் என்னன்னா, ராசி சக்கரத்திலே ஒரு கிரகம் பலவீனமா இருந்தாலும் சப்தாம்சத்திலே பலமானால் இயல்பான முறையிலே சந்தானம் தாமதமா இருந்தாலும் நிச்சயம் இருக்கும். குழந்தை ஆரோக்கியம், வம்சவிருத்தி, கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். இந்த புத்திரபாக்கியம் ஒரே கிரகங்களால் தீர்மானிக்கப்படுவது இல்லை. பொதுவா குருவினுடைய நிலை, தாமசத்துக்கு சனியினுடைய நிலை, மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு புதனுடைய நிலை, கேது ராகு சர்ப்பதோஷங்களுடைய நிலை, இவை எல்லாத்தையுமே தீர்மானிக்கணும். பித்ருஷாவமா இருந்தா சூரியனுடைய நிலை, சுக்ரஸ்ரோடித்த உற்பத்திகள் ஹார்மோன் இன்பேலன்ஸ்டா இருந்தா சுக்கரனுடைய நிலை, ஆணுக்கு வீரியம் பீஜங்கள் குறைவா இருந்தால் செவ்வாயினுடைய நிலை, இருவருக்குமே மனசளவுல குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கிற ஒரு மூடு டிஸார்டர்ஸ் இருந்தா, அட்ராக்ஷன்ஸ் ஃபேஸ்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தா சந்திரனுடைய நிலை. அப்போ நவகிரகங்களுடைய நிலைகளையுமே கணிக்கணும், அதனுடைய திக்பலங்களை கணிக்கணும். அதுல முக்கியமா ஆணுக்கு பீஜ பலமும் பெண்ணுக்கு க்ஷேத்திரஸ்புடமும் குருவினுடைய பலமும் கர்ம கணிதங்கள் இவை அத்தனையும் தெளிவா ஒரு கால்குலேஷன்ஸ் கொண்டு வந்தா தான் இந்த சப்தாம்சத்தினுடைய நிலை பகுதிகள் எப்பேற்பட்ட விதமா எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு சக்சீடா கொடுக்கும் பை நேச்சுரல் ஆர் மெடிக்கலி அப்படிங்கிறது. இப்போ பொதுவா கிரகங்கள் தரக்கூடிய தோஷங்களை பார்ப்போம். சப்தாம்சத்திலே குருவினுடைய தோஷம் ஏற்பட்டால் புத்திர தாமதம், கர்ம தடைகள். சந்திரனுடைய தோஷம் ஏற்பட்டால் கரு உற்பத்தியாக கருக்கலைப்பு, கற்பம் தங்காமை ஏற்படும். சுக்கிரனுடைய தோஷம் ஏற்பட்டால் விந்துனுடைய குவாலிட்டி குறைவாய்ப்படும், தாம்பத்தியத்திலேயே அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். செவ்வாயினுடைய தோஷம் ஏற்பட்டால் உஷ்டம் ஏற்பட்டு பெண்ணுக்கு கருப்பையிலேயே இரத்த கோளாறுகள் ஏற்படும், கரு தங்காமல் போகும். சனியுடைய தோஷம் ஏற்பட்டால் கடும் தாமசம் ஏற்படும், லேட் சில்ட்ரன் பர்த் அல்லது சுவாதீனம், அதாவது அடாப்ஷனுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். ராகு கேது தோஷம் ஏற்பட்ட IVF தேவை. கர்ம ரீதியான தடைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு எளிமையா சொல்லணும் அப்படின்னா பரிகாரங்கள் அரச வேம்பு மர பிரதட்சணம், அடுத்தது புண்ணிய தீர்த்தமாடுதல், ஆசேதி ஹிமாச்சல பரியந்த புண்ணிய கஷேத்திரங்கள்ல தீர்த்தமாடுதல், வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய வழிபாடு, குலதேவதையினுடைய வழிபாடு, இவையெல்லாம் நல்ல ஒரு பிரார்த்தனையை கொடுக்கும். அடுத்தது குழந்தை வர வேண்டி சஷ்டியிலே விரதம், அதன் அடுத்தது சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய விரதம், சந்தான பரமேஸ்வர விரதம், நாக பூஜைகள், இவையெல்லாம் தெளிவான ஒரு அம்சம். இதை காட்டிலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விசேஷமான வழிபாடுகள் இருக்கு. குருவினுடைய பாதிப்பு ஏற்பட்டால் பிரகஸ்பதி சுக்த ஹோமம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு,
சந்திரனுடைய பாதிப்பு ஏற்பட்டால் அமாவாசையிலே பித்ரு தர்ப்பணம், சிவ வழிபாடு. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலே சுமங்கலிகளுக்கு பூஜைகள், லலிதா சகஸ்ரநாம பாராயணம். செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நாக பூஜை, சுப்பிரமணியருடைய பூஜைகள், வழிபாடு. சனியினுடைய பாதிப்பிலே ஐயப்பன் தர்மசாஸ்தா மணிகண்டனே சரணம், குழந்தை பிறந்தா அவனுடைய பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை, விரதம், சரணகோஷம், இதனுடைய வழிபாடுகள். ராகு கேதுவுக்கு நாக வழிபாடுகள். இப்படியான அடிப்படையில வந்து இந்த பரிகாரங்களை செய்யும் பட்சத்துல இந்த சந்தான பிராப்தி எல்லாருக்கும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி, இந்த சந்தான புத்திரபாகியத்தை தீர்மானிப்பதற்கு ராசி சக்கரம் மாத்திரம் போதாது. ராசி சக்கரத்துக்கும் ஊடாக வர்க்க சக்கரங்களிலே சப்தாம்சத்தினுடைய கணிதத்தை பார்க்கும்போது அந்த தம்பதிகளுக்கு இருவருக்கும் பீஜஸ்புடம், க்ஷேத்திரஸ்புடத்தினுடைய கணிதத்தை வைத்து அவர்களுக்கு புத்திரபாகியம் தீர்க்கமா இருக்கு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இயற்கையான முறையா, எப்போ அப்படிங்கிறது கோச்சார நிதிகளை வைத்தியும், அல்லது புத்திரபாகியத்தில் தடை ஏற்பட்டிருக்குன்னா எந்த கிரகத்தால தடை ஏற்பட்டிருக்கு, என்ன விதமான 13 விதமான தோஷங்கள் இருக்கு, காக்கவந்தியா, கதலீவந்தியா, புஷ்பவந்தியாக, மிருகவந்தியா அப்படின்னு 13 வகையான தோஷங்கள் புத்திர தோஷத்துக்கு ஏற்படுத்துகிறது. அந்த தோஷங்கள் எப்படி அப்படிங்கிறது முதல்ல இந்த செலவில்லாத குறைந்த பிரார்த்தனை மூலியமான பரிகாரங்களை மேற்கொள்ளணும். அதிலேயும் அவர்களுக்கு கைகூடவில்லைன்னா நல்ல ஜோதிடர்களை வந்து வேத பண்டிதர்களையும் ஜோதிடர்களையும் கலந்து ஆசோதித்து புத்திர காமேஷ்டி, திலஹோமம் மற்றும் நாக சாந்தி இவையெல்லாம் வந்து மேற்கொள்ளும் போது உச்சிதமான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படும். மருத்துவ ரீதியான முறைகளும் சக்சஸ் ஆகும்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், வம்சம் பெருகட்டும், குலம் விருத்தியாகட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.